श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभु। श्रीमद्भागवतवर्षे பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி சில இதில் பார்த்தோம்னா சில பக்தி ரசத்தை நமக்கு ஏற்படுத்துறதுக்காகவே உண்டான ஸ்லோகங்கள் சில பாகங்கள்லாம், இன்னும் சில பாகங்கள்ல வச்சு அனுபவம் கண்ணன் குரல் கொண்டு ஓதின பொழுது அப்படின்னு பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் சாதிக்கிறார். அப்படியே அதுக்கு எல்லாம் மூலம் பாகவதத்தில் தான் இருக்கு. அப்ப அந்த குழல் கொண்டு ஓதின போது பறவை கணங்கள் முதற்கொண்டு அப்படியே நிச்சலமாக அப்படியே படுத்துன்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அப்சரத்துக்கெல்லாம் மேல போற அப்சரத்துக்கெல்லாம் போறதை நிறுத்திட்டு அதை கேட்டுருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு. அந்த கண்ணனிடத்துல நமக்கு ஒரு பக்தி ஏற்படுறது, அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்களை அனுபவிக்கச்சே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் நமக்கு ஏற்படுறது. அதே மாதிரி வரைச்சே இந்த நாம சங்கீர்த்தனம், ஸ்தோத்திரம், அதுக்கப்புறமா நமஸ்காரம், உபாசனம் என்று 4 விதமாக நம்மளை ஈடுபடுத்த 4 விஷயங்கள்ல மகர்ஷி பாகவதம் மூலமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக அதில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துற, ஸ்தோத்திரம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, நமஸ்காரம் பிரணாமாதிகள் இது சரணாகதி பர்யந்தமானது, உபாசனம் 4வதா சொல்றது. ஒவ்வொரு ஸ்டேஜ், அது முதல் ஸ்டேஜ்ல வருது நாம சங்கீர்த்தனம். பெருமாள் போற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவா வரைக்கும் யாருன்னா ஒருத்தர் கோவிந்தான்னு உறக்க சொல்ல ஆரம்பிச்சாருனாக்க அந்த கும்பல் மொத்தம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்ன அந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம்ன்றது அந்த திருவேங்கடமுடைய பேர்ல நமக்கு இருந்துட்டு இருக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடுதான். தயாசத்துக்கும் அனுசந்தானம் பண்றோம், ஸ்தோத்திரானுசந்தானம் பண்றதும் பெருமாளிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடு. அந்த நமஸ்காரங்கள், உபாசனம் எல்லாமே இந்த பக்தியினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இதுல பல முதல் 3 ஸ்டேஜ் எல்லாம் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. உபாசனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஸ்ருதிகீத மூலமாக பகவான் பெருமாளை நமக்கு சொல்ற சுகர் மூலமாக இது மொத்தமாக நமக்கு தெரிவிக்கிறேன். இப்படி உபாசனம் பண்றது வரது எல்லாமாகவே ஈஸ்வரன் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல 28 ஸ்லோகங்கள் இந்த ஸ்ருதிகீதையில சொல்லிருக்கு. ஒரு சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ருதிகீதையிலேயே. இன்னைக்கும் ஒரு சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்க்கலாம். ஸ்வஜன சுதாத்மதார தனதாமதராசுர சுரதைஹி त्वयि सति किन्नृणाम्
ஸ்ரயத ஆத்மனி சர்வரசே ஈதி சதஜானதாம் மிதுனதோ ரதயே சரதாம் சுகயதி கோன்விஹஸ்வபிஹிதே ஸ்வநிரஸ்தபகே. 35வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு தெரியணும் அப்படின்னாக்க, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். விஜித ஸ்ருஷீக வாயுபிஹி அதாந்த மனஸ்துரகம் யைக யதந்தி யந்தும் அதிலோலமுபாயகிதः வியசன சதான்விதாः சமபஹாய குரோஹ சரணம் வணிஜ இவா விசந்தி அகிருத கர்ணதாரா ஜலதௌ. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்க என்ன பண்றேன்னா, விஜித ஸ்ருஷீக வாயுபிகின்னு இந்த வைராக்கியம் உண்டாகணும் இல்லையோ. இப்போ பெருமாளிடத்திலேயே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்கணும். ஈஸ்வரனாக இருக்கிறவரிடத்திலேயே பரபிரம்மத்தினிடத்திலேயே நம்மளுடைய எண்ணம் நிலைச்சு இருக்கணும்னாக்க மீதி விஷயங்கள்ல வைராக்கியம் வரணும். அது எப்படி வருது, வைராக்கியம் எப்படி வரும் அப்படின்னா, குரு உபாசனத்தினால உபசதனத்தினாலதான் வரும். ஆச்சாரியன் மூலமாக தான் அது வருமே தவிர தன்னால் வரணும். ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டா, வேதம் சொல்றதுன்னு சொல்ற, விஜித ஸ்ருஷீக வாயுபிஹி அதாந்த மனஹ. இந்த மனசு இருக்க அதி சஞ்சல். யாரானா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சமயத்துல ஒரு விஷயம் தவிர ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைச்சுட்டு மனசு இருக்கான்றத யோசனை பண்ணிப்பாங்க. இப்பவே நம்ம காலக்ஷேபம் கேட்டு இருக்கோம், உபன்யாசம் கேட்டு இருக்கோம். அந்த கேட்டு இருக்க செய்யும் சொல்லிட்டு இருக்க செய்யும் கூட அந்த சைமல்டேனியஸா இன்னொரு எத்தனையோ விஷயங்கள்ல அந்த மனசு ஓடிட்டு தான் வருது. இதுலயே வரல, அதி சஞ்சலமாக இருந்துருக்கு. ஆகையால இந்த இத்தால இந்திரியங்கள் எல்லாம் ஒன்னும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ரெசல்யூட் மைண்ட் இருந்தாதான் இந்திரிய ஜெயம்ன்றதே ஏற்படும். அப்போ இந்த மனசு ஜெயிக்கலைன்னா ஒண்ணுமே வராது போயிடும். இன்னும் சில பேர் இந்திரியங்களுக்கு கூட ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருக்கலாம். மனசும் ஒரு இந்திரியம் தான், அந்த பாக்கிய இந்திரியங்களை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மனசை ஜெயிக்க முடியாத அல்லாடுறவா இருந்துட்டு இருக்கும். எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கு. இப்போ பாக்கியேந்திரியங்கள் ஏதோ சில வஸ்துக்களை சொல்றோம். இந்த வஸ்துக்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான வஸ்து அப்படின்னு சொல்றோம். அந்த வஸ்து பிடித்தமான வஸ்துன்னா கூட சில சமயங்கள்ல அந்த வஸ்து நமக்கு பாதகத்தை ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாங்கன்னாக்க, எவ்வளவு பிடிச்ச வஸ்துவா இருந்தா கூட அதையும் தியாகம் பண்றோம். நாம இது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மனசு அந்த மாதிரி பண்ண அங்க சொல்லச்சு உபனிஷத்து சொல்றது ஒவ்வொன்றுலயும் ஒரு சுவாரஸ்யம். உபனிஷத்துல சத்ய பிரியமே வசிரஹ மோதோ தட்சிண பட்சஹ பிரமோத உத்தர பட்சஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. இந்த பிரம்மத்தை உருவகப்படுத்தும். ஒரு பட்சி மாதிரி 2 ரெக்கை, வாலு, தலை இதோட இருக்கிறதாக உருவகப்படுத்தி தியானம் பண்றதுக்காக சொல்றது. இந்த பிரம்மரூபமான இருக்கக்கூடிய இந்த உருவகப்படுத்தின அந்த பிரம்மத்தை பட்சி ரூபமா உருவகப்படுத்தின அந்த பிரம்மத்துக்கு பிரியமேவ சிரகா, பிரியம்தான் தலையாது. மோதம் தட்சிணம் பட்சா, மோதம்ன்றது ஒரு வலது
பக்கத்து ரெக்கையாருது, இன்னொன்னு பிரமோதம்ன்றது இடத்துக்கு பக்கமாக இருக்கு. ஆனந்தம் ஆத்மாவாக இருந்துருக்கு, நடு மத்திய பாகமாக ஆனந்தம் இருக்கு. பிரம்மம் புச்சம் அது பிரம்மன் சுத்தமாக இருக்கிறது சொல்லி சொல்றோம். அது முக்கியம் இல்லை. இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம் அப்படின்னு 4 சப்தங்கள் சொல்லிட்டு, பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம்னு இப்ப 4 சப்தங்களை பிரயோகம் பண்ணிட்டு பாக்குறதுக்கு எல்லாமே சமானார்த்தகம், தினானிக்கு மாதிரிதான் தோணும். ஆனா அதை சூக்ஷ்மமா பார்க்கணும். பிரியம்னா என்ன, மோதம்னா என்ன, பிரமோதம்னா என்ன, ஆனந்தம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். பிரியம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு அனுகூலமான ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பார்த்த உடனே நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுக்கு பிரியம்னு பேர். மோதகா அப்படின்னாக்க, நமக்கு அனுகூலமா வஸ்து இருக்க, அந்த வஸ்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சந்தோஷம், அது மோதகா. அது கிடைச்சதோட மாத்திரம் இல்ல, அதை உபயோகப்படுத்துற ஒரு நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரமோதம். அது நம்ம விட்டு எப்பவும் போகாது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சந்தோஷம் நம்ம விட்டு போகாது இருந்துன்னாக்கா அது ஆனந்தம். இது மோதம், பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை இப்ப பெருமாளுக்கு அங்கங்க தப்பம் நடக்கிறது, மாசம் இப்ப அமாவாசை கழிச்சு அந்த அமாவாசையில திருவள்ளிக்கிழமையில பார்த்தாதைக்கு மனுக்கெல்லாம் தப்பெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி தப்பம் உற்சவம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய பலூனு, பொம்மை இதெல்லாம் விற்கும் என்று பார்க்கிறோம். அங்கிருந்து குழந்தை பெருமாள் சேவைக்கு தான் வரச்ச குழந்தையும் அழைச்சிட்டு வரும். அழைச்சிட்டு வரச்சே அந்த குழந்தை பார்க்கறது பலூனை பார்க்க, அந்த பலூனை பார்த்த உடனே அதுக்கு ஒரு உற்சாகம் வரும், அது பிரியம். அப்புறம் அந்த குழந்தை கேட்கறது, அம்மா எனக்கு பலூன் வாங்கி கொடுன்னு கேட்கறது. அந்த காலத்துல நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டதுதான், இந்த பலூன் ஆசைப்பட்டதுதான். அப்பெல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லிட்டா, அதெல்லாம் எச்சல், பாய் அளவு ஊதினது, அது எச்சல், அது நாம தொடக்கூடாது அப்படின்ட்டா. அந்த எச்சல் வீட்டு நல்லா கொஞ்சம் சம்ஸ்காரம் இருக்கிறதுனால, அது யாரோ ஒரு குறிக்காரன் தான் வித்துட்டு இருப்பான், அவன் எச்சல போய் நாம எப்படி தொடர்றதுன்னுட்டு ஆசைப்பட்டா கூட அதை விட்டுடுவோம். இப்ப அதெல்லாம் கிடையாது, எச்சலே கிடையாது, பிரச்சனை தான் அந்த பலூன்னு காத்தடிக்கிறதுலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம், பெருமாள் சேவிச்சுட்டு வரச்சே அந்த பலூனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொன்னாக்கா அப்ப என்ன பண்ண போறோம், வரச்சே வாங்கி கொடுவோம். இந்த பலூனை வாங்கிட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஒரு அது மோதம். அந்த பலூனை இந்த கையால கீன்னு பண்ற மாதிரி அதை சப்திச்சு அதை தட்டி எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடுறது, அது பிரமோதம். அந்த பலூனு உடையாது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தட்டி தட்டி விளையாடிச்சு பட்டுன்னு வெடிச்சு கொடுத்தோம்னாக்கா அப்ப கஷ்டம் வந்துடும். அந்த பலூன் அந்த மாதிரி நாசமாகாத அந்த சந்தோஷம் கணக்கு நிலைச்சு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனந்தம். இப்படி எல்லாம் உபனிஷத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இப்போ இந்திரியங்கள்லாம் ஆசைப்படுறது, அந்த இந்திரிய நிகிரகங்கள் பண்ணிடலாம் சில சமயங்கள்ல. இப்ப சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி இது பலூன் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அது எச்சல் வேணான்னு சொன்னா சரி வேணாம் அப்படின்னு கூட நினைச்சிடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம். மனசை நிறுத்துறதுன்றது ஒரே விஷயமாக பகவத் விஷயத்திலேயோ சத் விஷயத்திலேயோ ஈடுபடுத்தபடி பண்றதுன்றதுக்கு சாத்தியமே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனா மனசு எம்பெருமான் இடத்துலயோ சத்விஷயத்திலேயோ ஈடுபட வைக்காத போயிட்டோம்னாக்கா ஒரு பிரயோஜனம் போய் என்ன பண்றது, நீ இவ்வளவு வேதாந்தெல்லாம் சொல்றது, வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க,
அந்த வேதமே சொல்றது மனச நிலைக்க பண்ணணும், எம்பெருமான விஷயத்துல நிலைக்க பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு சொல்றாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கான். என்ன வழி அப்படின்னா வியசன சதான்விதாக சமபாக சமபகாய குரு சரணம் சமபகாய குரு சரணம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய திருவடியில போய் விழணும். ஆச்சாரியனை தான் முதல்ல வரைச்சான். அர்ஜுனனை கூட கார்பண்ய தோஷோபகத சுபாவம் பிச்சாமித்வா தர்மசு மூட சேதான்னு சொல்லிட்டு சிஷ்யத்தேகம் சாத்தியமாம் துவாம் பிரபன்னம்னு நான் சிஷ்யன் ஆறுன்னா அவர் ஆச்சாரியன் ஆறுன்னா ஆச்சாரியம் வரணும். அதான் கால உள். அதனாலதான் அவருக்கு அர்ஜுனனுக்கு மனசுல ஒரு அந்த கலக்கெல்லாம் போச்சு. அதுக்காக தான் இப்ப சொல்றேன் குரு சரணம் தான் இருக்கு. வணிஜ இவா விஷம் சக்ரத கர்ணதரா ஜலதௌ. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. அந்த காலத்துல திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். நாம ஆத்திச்சொடியில ஒண்ணு சொல்றது, தேச விதேசமாக போனாலும் பரவாயில்ல, பணம் சம்பாதிக்காத இருந்தாக்கா நமக்கு மதிப்பே இல்லை, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஒரு வணிக்கு வியாபாரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போறான். போற வழியில ஏதோ ஆச்சு, போச்சையோ திரும்பி வச்சையோ என்னமோ ஆச்சு, அவன் சமுத்திரத்துல விழுந்துடுறான். அப்ப சமுத்திரத்துல விழுந்துட்டான்னாக்கா இப்ப இவன் சம்பாதிச்ச பணம் இல்லாம இவனுக்கு கை கொடுக்க போறது ஒண்ணும் கிடையாது. அது பக்கம் இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா கர்ணதாரம் அப்படின்னு சொல்ற. கர்ணதாரம்னா ஓடம். அந்த ஓடம் தான் இவனை கை கொடுக்கும். இந்த ஓடம் தான் ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு வழி பண்ணிக்குவோம். அப்படி அந்த கர்ணதாரமாக இருக்கிறவா இந்த சம்சாரத்துல இருந்து மோட்சத்தை அடைவதற்கு இந்த ஓடம் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா ஆச்சாரியன். எவ்வளவு அற்புதமான விஷயத்த சொல்ல. ஆகையால இந்த சம்சார நிவர்த்தி வரணும்னா ஆச்சாரியத்துல போய் அவர் திருவடியில பக்தியோட நாம ஆசிரியிச்சு போனா நமக்கு ஏற்படும்னு சொல்ற. தயாஸ்தகத்துல சொல்ற திசி திசி கதிவித்பிஹி தேசிகைர் நியமானா ஸ்திரதர மனுகம்பே தியான லக்னஹ குணைத்வம் பரிகத விஷசைலம் பாரமாரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரி. இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்தில் விழுந்துட்டு உழல்றவாள் நமக்கெல்லாம் அந்த தயாதேவி தான் போதபாத்ரி பவித்ரின்னு சொல்ற. அந்த ஓட கரை சேர்க்கிறவளாக நீதான். ஓடம் மாத்திரம் இருந்தா போருமன்னா எங்கேயோ சமுத்திரத்துல இருந்துருக்கோம், எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கும், கரை எங்க இருக்குன்னு தெரியல, எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியல, ஒரு இருட்டு ராத்திரி, இதுல எப்படி வந்து சேர்றது அப்படின்னு திசி திசி கதிவித்பிஹி தேசிகைர் நியமானா. திசி திசி கதிவித்பிஹி எந்த வேலையா இருந்தாலும் எப்படி போனா எந்த இடத்துக்கு போய் சேரலாம்ன்றத அந்த கத்தி தெரிஞ்சிருந்த படகோட்டியாக ஆச்சாரியாக இருக்காங்க. அவ தேசிகை நியமானான். இந்த தயாதேவி தான் படகா இருந்திருக்கா. யாரு தயாதேவி? யாரு? சாட்சாத் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். அவள் தான் சொல்றார். இந்த ஓடத்தை எங்க கொண்டு நிறுத்தினாக்கா சாஸ்திரமா இருக்கும் அப்படின்னா, அது பெரிய ஏரியா இருந்ததுனாக்கா அந்த இடத்துல ஒரு மலை இருந்ததுன்னா அந்த மலை ஓரத்துல கொண்டு நிறுத்திட்டாக்கா நமக்கு அப்புறம் எல்லாமே சௌகரியம் ஏற்படும். அந்த மாதிரி ஆச்சாரியால் என்ன பண்றாளாம், அந்த திருவேங்கட மலை ஓரத்துல கொண்டு நிறுத்திடுறாள். அங்கதான் அந்த தயாதேவி நம்மையும் நமக்கு நல்ல கதியை அடையும்படியாக பண்றான்னு சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிற. அந்த மாதிரி வரைச்சே
நமக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்துறவா, வைராக்கியத்தை ஏற்படுத்துறவா, இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவதற்கு வழிய சொல்றவா ஆச்சாரியன் தான். ஆகையால குரு பிரசாதமும் ரொம்ப முக்கியம்னு இது யார் சொல்றா? வேதம் சொல்றோம், ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றதாங்க இந்த விஷயத்தை. ஸ்வஜன சுதாத்மதாரதன தாமதராம் அதராசுரதைः त्वयि सति किं नृणां श्रयत आत्मनि सर्वरते इति सदजानतां मिथुनतो रतयेतरतां सुखयति कोन्विह स्वविहिते स्वनिरस्तभगे. இதுக்கு அடுத்த விஷயம் சொல்றேன். ஆச்சாரியெல்லாம் விசேஷம்தான் வைராக்கியத்தை ஏற்படுத்துவா, நமக்கு சம்சாரத்தை கடக்கிறதுக்கு என்ன வழின்றதுக்கெல்லாம் அவதான் சொல்லுவா, எல்லாம் வாஸ்தவம். இப்படி நாம வைசிக சுகாந்தர நிரபேட்சம், அதாவது பகவத் விஷயத்துல ஈடுபடுறவாளுக்கு பசி தாகம் எதுவுமே தெரியாது. இதரேஷம் மீதி பேருக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தம் தாகத்தை அடுக்கும், தாகத்தை தணிக்கும் தான். நான் அதுல துளி உண்டு விஷம் இருந்துட்டு அந்த தீர்த்தத்தை சாட்டமானாக்கா அது தாகத்தை தணிக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு அனர்த்தத்தையும் ஏற்படுத்தும். இது ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருக்காக தான் சொல்ற வார்த்தை இது. இதுல இருந்து அதாவது நம்ம வெளிப்பட்டவா யாருமே கிடையாது. அப்படி யாருன்னா இருந்தாலும்னா அவ மகான்கள், அவளை விழுந்து சேவிக்கணும். சர்வரசமாக இருந்திருக்கிற எம்பெருமான், சர்வவித சுகமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஆத்மனிச்ச துவயி ரசோ மைசா ரசகே வாயம் லப்பானந்தி பவதி. வேதம் சொல்ற ரசோ மைசா, ரசம்னா எதிரா அப்படின்னா பரமாத்மா தான் ரசம், பரமாத்மா அனுபவம் தான் ரசம். அந்த ரசத்தை ரசகேவாயம் லப்பா, அந்த பரமாத்மாவை அனுபவிக்கிறதாக கூடிய ஒரு ரசத்தை அடைச்சிட்டு போனாக்க ஆனந்தி பவதி. அவன் வேற எதை பத்தியுமே நினைக்க மாட்டான், சந்தோஷப்படுவோம். சில இடங்கள்லாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்திருக்கேன் நான். சில மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணுவா. இது திருக்குணங்க ஆண்டவன் போன்ற மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணச்சு, இந்த ராமாயணத்துலாம் உபன்யாசம் பண்ண பேர் சொல்லுவார். அவரே சாச்சிருக்கேன் ஒரு இடத்துல வச்சு நவாகம் சப்தாகம் எல்லாம் பண்றா. இந்த நவாகன்றது 9 நாள் ராமாயணம், சப்தாகன்றது பாகவதம் 7 நாள் பண்றது. இங்க நவாகம் சப்தாகங்கள்ல பண்ணினோம்னா இப்படிப்பட்ட வேதாந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால, அதுல நமக்கு ஒரு டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும். எல்லாம் 1 மணி காலமோ 2 மணி காலமோ சொன்னோம்னா என்ன சொல்ல முடியும், கதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்குமே தவிர ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இருக்கக்கூடிய நுணுக்கமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அதையெல்லாம் ராமாயணமோ பாகவதமோ ஸ்லோகமா ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபம் பண்ணணும். இன்னொரு இடத்துல திருக்குறள் ஆண்டவன் உபன்யாசம் பண்ணிருக்கு. சத்தியமான விஷயம் அதுல வந்து இப்ப பாருங்க, நாம இது 3 நாளா பார்த்துட்டு இதுல 28 ஸ்லோகம் 28 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல போறது இல்லை. இருந்தா கூட ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் சொல்றதுக்கு இப்படி ஒரு விசாரம் பண்ண வேண்டிய இருந்துருக்கு நமக்கு. ரசோவை சகா ரசஜுகேவாயம் லப்தானந்தி பவதின்னு உபனிஷத்தே சொல்றபடி பரம ரசமாக இருந்திருக்கிற பகவத் ரசம், அந்த பகவத் குணானுபவம் வந்துருக்குனாக்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுதான் சந்தோஷம் வருதுன்னு சொல்ற. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவும் உபதேசம் பண்ணாலும் கூட ரொம்ப பிரியத்தமமாக அந்த சாட்சாத் அந்த பரமாத்மா நாராயணனே எதிரியே நின்றாலும் கூட நம்ம புத்தி எப்படி போட்டு
ஸ்வஜன சுதாத்மதாரதனதாம தராதுரதை. கோவிலுக்கு பெருமாள் சேவைக்கு போகணுமானா கூட நமக்கு ஒரு பிரயாரிட்டி கொடுத்து பெருமாள் சேவிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, நாம பெருமாள் சேவிக்கிறோன்றது பார்க்கல. அப்ப கூட நம்ம பிள்ளை வரானா, நம்ம பையன் வரானா, பொண்ணு வராளா, நம்மளோட வந்தவா ஆம்பியா வராளா, அவளுக்கும் பெருமாள் சேவை வருதா, இதுவா உனக்கு கிடைக்கிறது நீ பார்த்துட்டு போறியா? நம்ம அங்கேயும் வரச்சே அந்த அபிமானம், ஸ்வஜனம், தன்னை சேர்ந்தவர்கள், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தாரம், தர்ணம், மனைவி, இப்படி ஒண்ணு செலவு பண்ணச்சே பாக்குறோம். யாரானா 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு வாங்கி கொடுத்து சுவாமி ஏழாம் போய் செய்ய சொல்லலாம், ரங்கநாத்ல செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னா 100 ரூபாய்னா 500 ரூபாய் டிக்கெட்டு கூட அவ வாங்கி கொடுத்தாக்க நம்ம அதில் போய் தெரிச்சுட்டு வருவோம். நம்ம சொந்த ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க 3 பேர் போகலான்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இல்ல நான் சர்வதர்சனத்துல நிதானமாவே தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆஃபரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம ரூபான்னு வரைச்சு அதுக்கு லோகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது தான் இதுல. அதே மாதிரி தனம், வீடு, தாமன்றது நம்ம இடம், நம்மன்னாக்கா அது ஒரு மாதிரியா அதை பார்த்துக்கிறது. வாசல் அதெல்லாம் வாடகை வீடு அப்படின்னா அது ஒரு மாதிரி பார்த்துக்கிறது. இப்படிதான் நாம லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சுரத்தம், அதாவது பூமி, அதாவது நம்ம நலனம் அப்படின்றது, பிராணம், ரசசப்தம், அதாவது இது மாத்திரம் இல்லை. அதே மாதிரி வாகனங்கள் தான் கூட நம்ம வண்டியா இருந்தா அது சட்டமும் இதுவோ ஜாக்கிரதையா போறது, இன்னொருத்தர் இருந்தா இருக்கு. இப்படிதான் லோக்கம் இருக்கு. அப்போ இதுலதான் நம்ம புத்தி போறதே தவிர நிரதிசய புருஷார்த்தமாக இருந்துருக்கிற பகவான் புத்தி போக மாட்டேங்குது. ஏன் அதுதான் இருந்துட்டு இருக்கேன், பெருமாள் தான் இருந்துட்டு இருக்காரு, அவர் அனுபவிக்க வேண்டியது தானே நமக்கு. இப்படி அறியாதவர்களாக இருந்துருக்கிறவாளுக்கு அவ எல்லாருக்கும் என்ன பண்ற பெருமாள் என்ன பண்றேன்னாக்கா, சுகயதி கோன்விஹஸ்வபிஹிதே ஸ்வநிரஸ்தபகே. இப்போ சுகார்த்தம், இந்த சுகத்துக்காக ஆண் பெண் சுகம் அடைகிறது இதெல்லாம் இருந்துருக்கு. சுவாசாதாரணமான ஞான ஐஸ்வர்யம் வீரியாதிகள்லாம் அந்த பெருமானிடத்துலதான் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற அந்த பெருமானை அனுபவிக்காத அர்த்தகாமங்களை அனுபவிக்கிறாளாக லோகம் இருந்துருக்கா. இதனால சுகம் வரப்போறதா என்ன? இந்த அர்த்தம் காமம் எதுவுமே நிரந்தரமான சுகத்தை, இதுதான் சத்தியமான விஷயம். என்ன சொல்றேன், வாஸ்தவம். வயசான காலத்துல நாமெல்லாம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம். நமக்கு நம்ம பசங்கள்ட்ட பிரீத்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல, எங்கேயோ தேசாந்தரத்துல பசங்க இருக்காங்க. நமக்கு ஒரு உடம்பு முடியாத போயிடுச்சோம்னாக்கா பக்கத்தாத்து பையனும் யாரோ ஒருத்தன் தான் நமக்கு ஒரு ஆதரமா இருக்கானே தவிர, எங்கேயோ இருக்கிற பையன் போன் பட்டா ஆயிடுச்சா, வாட்ஸ்அப்ல பேசிட்டா ஆயிடுச்சா, வீடியோ கால்ல வந்தா ஆயிடுச்சா. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்ல போறோம் நம்ம, சரிடா அவன் எங்கேயோ வேற பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு வேற வேலை இல்லை, ஏதோ போன் பண்ணிட்டு இருக்கான், நம்மளால முடியல, அப்புறம் பேசுறேன்னு சொல்லு அப்படின்னு நாம சொல்லிடுவோம். இதெல்லாம் பிரத்யட்சத்துல நான் பார்த்துருக்கேன். அம்மா அப்பா விஷயத்துல வரச்சு, அம்மா சில சமயத்துல இந்த மாதிரி அண்ணா போன் பண்ற, தம்பி போன் பண்ற, சரிடா அவனோட போன் பேசியிருந்தா எனக்கு யாரா சாரம் இதுவாக போறது, அதெல்லாம் அப்புறம் பேசுற, ராத்திரி பேசுறேன்னு சொல்றா, முடியாது அப்படின்வா. அது எல்லாமே யாருண்ட அவ்வளவு பிரீத்தியா இருந்தமோ அவளுடைய ஒரு வெறுப்பு வரதுக்கு காரணம். இந்த வீடு, இந்த வீட்டுக்கு பார்த்து 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 கட்டி வச்சிருப்பா, பார்த்து பார்த்து பெயிண்ட் வச்சிருப்போம், பண்ணி வச்சிருப்பா. எதனா ஒரு காலத்துல எதனா ஒரு நமக்கு நடக்காத ஒண்ணு வந்து சரி போட அந்த ஒண்ணு போட்டு வேற இடத்துக்கு போகலாம், பெரிய ஆமா இருக்கிறது வேணாம், சின்ன இடத்துக்கு போகலாண்டான்னு போறோம். தனம்,
இது என்னடா எவ்வளவு நேரம் பாஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கிறது, இதுவும் தேவை. இப்படி எல்லா விஷயத்திலையுமே எது எதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்ததோ அத்தனை விஷயத்திலையும் ஒரு வெறுப்பு. ஆனா பகவத் விஷயத்துல அந்த வெறுப்புகள் வராத அளவுக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்க அந்த ரசம் இருக்க, அந்த ரசம் நிரந்தரமான ரசமா இருக்கும். இதுதான் பாகவத ரசம். இது பாகவதத்துல சொல்லக்கூடிய ரசமாக இருக்கு அப்படின்னு. பூவி பூரு புண்ணிய தீர்த்த சதனன் ரிஷயோ விபதாம் சௌத பவத் பதம்புஜ ஹிருதோக भिदङ्घ्रिजलाहाम् दधति सकृन्मनस्त्वयि य आत्मनि नित्यसुखे न पुनरुपासते पुरुष सारहरावसथाम्. எல்லா ரசமாக சொல்லி என்ன ஆசிரியிக்கிறான்னு சொல்றீங்க. அப்படி எல்லா ரசமாக ஆசிரியச்சு அவ தேய்க்கும் நிஜனத்தோ நச்சரந்தி. அவ கணவன் மனைவியா இருந்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணாத இருந்திருக்காளா? நித்திய சுகஸ்வரூபமாக இருந்திருக்கிற ஆத்மாவை ஆத்மா விஷயத்துல ஒரு வாட்டியான தன்னுடைய மனசை கொடுக்கிறாளா? அப்படி அந்த தன்னுடைய மனசை எம்பெருமானிடத்துல ஒரு சமயத்திலேயான ஈடுபடுத்தின இருந்தாள்னாக்க அவளுக்கெல்லாம் வரைச்சு இந்த ஞான வைராக்கியம் அதுகள்லாம் இருந்துருக்க அது சித்திக்கும். இதே மனச வேற விஷயங்கள்ல ஈடுபடுத்திட்டோம்னாக்கா மொத்தம் போயிடும். அப்ப என்ன பண்றது என்ன? அதுக்குதான் சொல்ற எத்தனையோ ஆற்றுல பாப்பெல்லாம் பண்ணிட்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தம் மாடினா நம்ம பாப்பெல்லாம் போயிடும்னு ஊர் ஊரா போயிட்டு பெரிய இப்ப கும்பமேளா நடந்தது. இது பெரிய ஒரு சன்னிவேசம். எல்லாரும் போய் சங்கமத்துல போய் பிரயாகராஜ்ல போய் தீர்த்தம் மாட்டு வர. என்ன நீ பண்ணின பாப்பம் மொத்தம் போகணும்ன்றதுக்கோசம் தானே நீ அது பண்ற. இப்ப நாஸ்திகவாதம் பண்ணல, புண்ணிய தீர்த்தத்துக்கு அந்த பிரபாவம் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பட்டாட்டோப்பத்துக்காக அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு போறதோ அல்லது அந்தந்த க்ஷேத்ராட்டனம் பண்றதோ அந்த கோவிலுக்கு போறதோ இதெல்லாம் பண்ணமானா பட்டாட்டோப்பத்துக்காக பண்ணமானாக்கா ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. இதே புண்ணிய தீர்த்தங்கள்ல நம்மளுடைய மனசை எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்தி அந்த கங்கையில வரைச்சு அந்த கங்கையை பார்க்க செய்ய எம்பெருமானுடைய பாதோதகம், எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம தீர்த்தம். அந்த யமுனைக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், தூய பெருநீர் யமுனை துறைவன்னு சொல்லி சொல்றேன். இது கங்கை காட்டுல அந்த யமுனைக்கு ஒரு விசேஷம். அந்த திருவடி மாத்திரம்தான், திருவடி சம்சர்க்கம் தான் கங்கைக்கு ஏற்பட்டது. திருமேனி முழுக்க அந்த யமுனையில பட்டது. அப்போ அது பெருமாளுடைய திருமேனிலிருந்து வந்த தீர்த்தம், அது திருமஞ்சன தீர்த்தம். இது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட நாம அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு போனோம்னாக்கா அது பலனை கொடுப்போம். கேவலம் தாட்டோபத்துக்காக போனோம்னாக்கா ஒரு பலனும் கொடுக்காதான். ஆகையாதான் சொல்ற பவத்பதம்புஜஹ்ருதோ அகாபிதங்க்ரிஜலா. இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு ஒரு பெரும், இந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தம், இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம ஸ்வீகரிச்சுட்டோம்னாக்கா ஆச்சாரியாலையும் அதே மாதிரிதான். ஆச்சாரியாளுடைய தீர்த்தத்தையும் அதை காட்டிலும் பெருமை வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சுடுமா. அந்த பாவத்தோட நாம தீர்த்தம் பண்ணோம். அப்படி தீர்த்தம் ஆடாத தததி சக்ரமனஸ்த்வய ஆத்மனி நித்யசுகே ந புனருபாசதே புருஷசாரஹராவசதாம்.
தொய் புருஷே, நீ வந்து புருஷ சப்த வாச்சியனாக இருந்திருக்கிறவன். ஒன்ன நான் மனசுல நினைச்சுண்டு எப்படிப்பட்ட ஒரு தர்ம காரியத்தை பண்ணினாக்கா எனக்கு சகல கிட்ட நான் போய் பெருசா நினைச்சிட்டு இந்த கங்கா சமாகமத்துல நான் போய் தீர்த்தம் ஆடுறேன், எனக்கு பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட் வருது, அப்படி எனக்காக வந்திருக்குன்னு ஒருத்தன் நினைச்சிட்டு போய் தீர்த்தம் ஆடினாக்கா ஒரு பாப்பமும் போற, இன்னும் பாப்பத்தை சேர்க்கிறவனா தான் போற. இதுதான் சத்தியமான விஷயம். இப்படி பல விஷயங்களை இங்க சொல்ற ஒரு அடுத்த ஒரு ஸ்லோகம், இதுல ஒரு பெரிய வேதாந்த விஷயம் சொல்ல போறேன். பாப்பா எவ்வளவு முடியறதோ அவ்வளவு நான் இது பண்றேன். சதயிதமுத்திதம் சதிதி சேன் நது தர்க்கஹதம் வியபிதரதி क्वच मृषान तथो भययुक् व्यवहृतये विकल्पयिषितुन्ध परम्परयाम् प्रपयति भारती तवुरुवृत्तिभिरुक्थजटान् காரியம் காரணம் எல்லாம் சொல்றேன். காரண காரியம் பிரம்மம் காரணமாக இருக்கு, அதே பிரம்மம் தான் காரியமாகவும் ஆகுது. அந்த பிரம்மம் எப்படி காரியமாக ஆகுது அப்படின்னாக்க, பெருமாள் சங்கல்பிக்கிறேன் ததைஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு உபனிஷத்து. ததே ததயிதமுத்திதம் ததிதி சேத் தத்து ததேவ சோமேதமுக்ராந்தீதி ஏகமேவா த்விதீயம் அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்த தத்தாக தான் பிராக் சிருஷ்டிக்கு பிராக்கு அந்த ஒரு தத்து, இந்த பரமார்த்த பூத்தமாக இருந்திருக்கிற பரபிரம்மத்தினிடத்திலிருந்து தான் இந்த ஜெகத்து முழுக்க உற்பத்தமானது. அப்படி உற்பத்தமான பாடு இதுவும் சத்தாக தான், இதுவும் பரமார்த்த பூத்தமாக தான் இருக்கு, பரமாத்மா தான் இருக்கு. சில பேர் சொல்றாள பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் மிச்சா பூத்தமும். நாம பார்க்கிற வேறுபாடுகள் எல்லாமே மிச்சா பூத்தம் சொல்றோம். நமக்கு உபதேசம் பண்ற வேதம் ஆச்சாரியன் பொய், ஆச்சாரியன் சொல்ற வேதம் பொய், இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை கேட்கிற சிஷ்யன் பொய், இந்த அர்த்தத்தினால வரக்கூடிய அவனுக்கு வரக்கூடிய கேட்கறதுனால வரக்கூடிய ஞானம் பொய், எல்லாம் அவித்யம் தான். மெய்ப்பொருள்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான், அது ஞானஸ்வரூபம்னு சொல்றாங்க. அங்க ஒரு பேசிக்கா ஒரு லாஜிக் பார்ப்போம். எந்த வஸ்துல இருந்து எது உண்டாருதோ அது அந்த வஸ்துவா தான் இருந்துருக்கு. மண்ணுல இருந்து ஒரு குடம் வந்ததுன்னாக்கா அந்த குடமும் மண்ணாதான் இருக்க போகுது. தங்கத்துல இருந்து ஒரு சங்கிலி பண்ணுவானாக்கா, ஒரு வளையல் பண்ணுவானாக்கா, அதுவும் தங்கமா தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரைச்சு சச்சப்த வாட்சியமாக இருந்திருக்கிற சத்துன்னு சொல்றதுனால பிரம்மத்துல இருந்து உண்டானதும் அதுவே தானே பலவாக ஆகிக்கிட வேண்டும் தானே சங்கல்பிக்கிறேன் பெருமாளே தானே. இப்ப அதுவும் சத்தியமா தானே இருக்க போறது. அதை புரிஞ்சுக்காது இருக்காங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி எத்தனையோ விகல்பங்கள் லோகத்துல அவளுடைய புத்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ப எல்லாம் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு காரண சாலக்ஷண்யம் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துல சொல்றோம். காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியமும் இருக்கணும்னு சொல்ற. இப்ப சத்சப்தத்தினால பரமாத்மாவை சொன்னோம்னாக்க, பரமாத்மா சர்வஜனாகவும் சர்வசக்தியாகவும் எல்லாமாகவும் இருந்திருக்கிறவ. அவருடைய காரியம்னு வரைச்சே காரணம் எப்படியோ இருக்கோ அப்படித்தானே காரியமும் இருக்கணும். இப்ப நமக்கும் சர்வஜத்வாதிகள்லாம் வரணும் இல்லையா? நம்மளிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் பரமாத்மாவுக்கும் வரணும். இப்ப இந்த ரூல் பிரகாரம்
நீ சொல்ற ரூல் நம்ம சொல்றதுக்கே அவ எதிர்வாதம் பண்றாவ. சத்துல இருந்து உண்டானது சத்தா தானே இருக்கும், பரமார்த்தமா தானே இருக்கும், அது எப்படிப்பா மிச்சாபூத்தமாக ஆகும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ எதிர்வாதம் பண்றா. சரி அப்பா நீ அப்படியே சொல்ற மாதிரியே ஒத்துக்கிற, சத்துல இருந்து உண்டானது சத்தா இருக்கணும்னு சொல்ற மாதிரி. இப்ப இந்த மண்ணுன்னு எடுத்துட்டாக்க அந்த மண்ணுக்கும் அந்த குடத்துல இருக்கிற மண்ணும் அதுவும் மண்ணும் எல்லாத்துக்கும் ஒரே தன்மை தான் இருக்கு. தங்கம்ன்ற தன்மை இருந்துருக்க, வளையல் மோதிரம் சங்கிலி எல்லாத்துலயும் தான் இருந்துருக்கு. அப்ப அந்த மாதிரி காரியகதமான தோஷம் காரணத்துல இருக்கணும், அதுவா காரணகதமான சர்வஜத்வாதிகள்லாம் காரியத்துல வரணும். அந்த மாதிரி இருந்துருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு மேல ஒரு ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு சமாதானம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நியமம் கிடையாது. இப்போ அச்சேத்தனத்துல இருந்தும் சேத்தனம் உண்டாடலாம், சேத்தனத்துல இருந்தும் அச்சேத்தனம் உண்டாடலாம். அச்சேத்தனத்துல இருந்து சேத்தனம் எப்படி உண்டாடுதுன்னாக்கா, சாணி கோமயம் மாட்டினுடைய சாணி இருக்கு, அதை 4 நாளைக்கு வச்சு வைக்கிறோம். 4 நாள் பேசி பார்த்தோம்னா அதுல ஒரு தேள் வருது, அதுல ஒரு பூச்சி வருது. இப்ப இந்த பூச்சிக்கெல்லாம் உபாதான காரணமாக இந்த கோமயம் தானே இருந்துருக்கு. அப்ப காரிய காரணம் ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்துருக்கன்னா காரியமும் காரணமும் வேற வேற எப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு சமாதானம். இப்படியே போயிட்டே இருந்தா கடைசியில ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னாங்க, இந்த பரமாத்மால விசேஷணாம்சம் விசேஷாம்சம்னு 2 இருக்கு. அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல எப்பவுமே மாறுபாடு கிடையாது. எப்பவுமே விபுவா தான் இருந்துருக்கு, ஞானஸ்வரூபமா தான் இருந்துருக்கு. ஸ்வரூபத்துல எந்த அம்சமும் மாறுபாடு. அந்த வேறுபாடு மொத்தம் எதுல வருது தெரியுமா? விசேஷணாம்சத்துக்கு தான் வேறுபாடு. விசேஷணாம்சம் சேத்தனா சேத்தனங்கள்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அந்த சேத்தனா சேத்தனங்கள்ல தான் வேறுபாடு வருது, வேற வேறையா வருது, பரிணாமம் மாறுபாடு அடையிறது எல்லாமே வருது, தவிர ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லு. ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாலத்துவம், அதாவது ஒரு சேத்தனம், ஒரு ஜீவன். அந்த ஜீவன் பாலமாக சிறுவனாக இருந்துருக்கான். அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு யுவாவா ஆறான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விருத்தனா ஆறான். இப்ப எல்லா சமயத்திலையும் அவன் பாலனா இருக்கச்சையும் அகம் தேவதத்தா அகம் தேவதத்தா அகம் தேவதத்தான் தான், நான் தேவதத்தன் நான் தேவதத்தன் தான் அவன் சொல்லிக்கிறான். பாலனா இருக்கச்சே நான் தேவதத்தன் இல்லை, இன்னொரு பேரு உனக்கு சொல்றான்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த விகாரங்கள் மாறுபாடுன்றது எங்க வருது? ஆத்மால வரல, சரீரத்துல தான் வருது. அந்த சரீரத்துல வரக்கூடிய மாறுபாடுன்றது இருக்க ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா அப்படியே இருக்கிறதுல இது ஒண்ணு இந்த மாறுபாடு பாதிக்காது. ஆகையால இப்ப இந்த இடத்துல நாம இப்ப நமக்கு இந்த சேத்தனங்களுக்கெல்லாம் தோஷங்கள், எத்தனையோ தோஷங்கள்லாம் சொல்றோமே. இத்தனை தோஷங்கள் சொன்னாலும் கூட இந்த தோஷங்கள் எதுவுமே, இது எல்லாமே அந்த எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய சேத்தனங்கள்ல தான் வரப்போறதே தவிர சரீரியாக இந்த சரீரத்தை உடையவனாக இருந்திருக்கிற ஆத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்குள்ள வரப்போறது. இதுக்கு மேல வேணுமா திருஷ்டாந்தம்? ஆகையால இப்ப இந்த சரீரகத்த தோஷம் மொத்தம் அந்த சரீரத்தோட நின்றுடுமே தவிர இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்துல இது வராது. இடத்துல ரொம்ப பெருசா ரொம்ப ரொம்ப விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணிருக்கு வீரராகவியம்னு. அவர் சன்னதி சிஷ்யர். அவர் தெற்கன்னு கோயம்புத்தூர் பக்கம் அந்த சுண்டபாளையம் அந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர்ல அவருடைய இது மகாபிராஜ பாகவதம் முழுக்க விசிஷ்டாத்வைத பரமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன். நான் இது மொத்தம் நாம விசிஷ்டாத்வைத பரமா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மொத்தத்துக்கும் அத்வைத பரமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன், அற்புதமா பண்ணிருக்கேன். ஸ்ரீதரிகம்னு பேரு. அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த அத்வைத்தத்தை விட்டு வெளியே வரமாட்டோம். நம்ம பாகவதம் முழுக்க அத்வைத்தத்தை தான் சொல்றதுன்னு வருது. நான் மருந்துக்கு கூட
அந்த ஸ்ரீஸ்ரீ வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய அத்வைத பரமான அர்த்தங்களை நான் சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அறிவுன்றது ரொம்ப விகாசம் அடையக்கூடியது இல்ல, ரொம்ப சுருக்கமானதுதான். எதனா சிலதை பிடிச்சுட்டோம்னாக்கா அது அத்வைத்தம் தான் பிராமணிக்கன்ற புத்தி நமக்கு வந்துடும். அதுக்காகவே நான் அதை சொல்றதில்லை. ஆனா இங்க இப்படி இந்த மகானுடைய வியாக்கியானம் பார்க்கிறேன். நயதிதமக்ராசன பவிஷ்யதோ நிதனாதி அனுமிதமந்தரா த்வயி விபாதி மிருஷைகரசே அதபுபமீயதே திரவிண ஜாதி விகல்பபதைஹ விதத மனோ விலாசமிருதமித்யவயந்த்யபுதாः. இங்க திருஷ்டாந்தங்களை சொல்லி உபனிஷத்து சொல்லச்ச யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் பவதின்னு ஒரு மண்ணு உண்டை பார்த்துட்டு இந்த மண்ணு உண்டையினால எல்லாம் ஆனதுன்றதுனால எல்லாம் சொல்றது எல்லாமே மண் மிருத்திகே தேவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம்னு நம்ம இதுக்கு ரூபம் பேரு இதெல்லாம் நம்ம வாக்குக்கு ஆலம்பனத்துக்காக ஏதோ ஒரு பிடிப்புக்காக சொல்றது வார்த்தையை தவிர சத்தியமா இருக்கிறது நிச்சயம்தான். அது மிருத்திகேன்றதுதான் சத்தியம். இது எல்லாமே நஷ்டம் அழியக்கூடியது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இப்ப இந்த அசத்திய பிரதிபாதனம் சொல்றதுனால அசத்தியம்னா இல்லாததுன்னு சொன்னா இப்படி எல்லாம் பெருசா விசாரம் பண்ணி அவெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி விகல்ப பக்கமே இருந்துருக்க சொல்லவே கூடாது. சிருஷ்டிக்கு முன்ன சதைவ சௌமேதமகிர ஆசீத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால ஆத்மாவாயுதமகிர ஆசீத்துன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால ஏகோபோய் நாராயண ஆசீத்துன்னு சொல்லச்சு பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தார், பிராட்டியோட இருந்தார்னு அர்த்தம் இருக்கு. அதை பெருமாள் சங்கல்பிக்கிறேன் எல்லா வஸ்துக்கள்லையும் பல பலவாக சிருஷ்டி பண்றவர். அப்போ அதனால திரவிய மாத்திரமாக இருக்கக்கூடிய இது எல்லாமே விகல்ப பேதங்கள்லாம், அதாவது இது குடமா இருக்கிறது, மடக்கா இருக்கிறது, இல்ல கொண்டலமா இருக்கிறது, சிங்கிலியா இருக்கிறது, இதெல்லாம் தானே வேற. இப்போ ஒரே ஜாதி தான் அது எல்லாமே. எல்லாமே மண்ணுன்ற ஜாதி தான், இல்லைன்னா தங்கன்ற ஜாதியில தான் வருது. பேர் மாத்திரம்தான் மாறும். அப்ப மண்ணுன்றதுதான் சத்தியம், இரும்புன்றதுதான் சத்தியம், தங்கம்ன்றதுதான் சத்தியம்னு ஏற்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆகாசாதிகள்லாம் ஆகாசம் பிருத்திவி அதே மாதிரி வாயு அப்படின்னு சொல்றதெல்லாம் பேர் தான், நாமதேய மாத்திரம்தான். எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறது, எல்லாமே பிரம்மன்றதுதான் சத்தியம் என்ன அதுதான் அந்த ஸ்ருதி சொல்றதுன்னு சொல்றாரு. இப்படி லோகம் மொத்தம் சத்தியம், எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமாக இருந்துருக்கு என்பது இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இப்படி இன்னும் பல விஷயங்கள்லாம் இந்த ஸ்ருதி கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நாம ஏதோ கொஞ்சம் போறோம், நாம இந்த விஷயங்களை நாம பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன ஏற்படுறது இன்னைய உபன்யாசத்துல பார்த்தோம்னா, இந்த சம்சார நிவர்த்தி நமக்கு வரணும்னாக்கா ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாத வராது. அத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்ஷி என்ன சொல்லி சொல்ற. ரங்கநாதன் தந்திரவிய நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட அங்க இருக்கிற ஆச்சாரியால் சொல்லட்டும், இவன் பையன் நல்ல பையன் தான், இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை கேட்டுட்டு இருக்கிறான். தேசிகா தேசகாங்ஷின்னு சொல்லி அந்த ஆச்சாரியாளத்துல சம்பூர்ணமான பக்தி இருந்தால் ஒழிய நமக்கு வைராக்கியமே நடப்போம். அப்படி அந்த வைராக்கியம் வந்தாலும் அந்த பகவான் ரசோவை சகான்னு சொல்லி அனுபவிப்பதற்கு எம்பெருமான் இருக்கச்சே, மீதி விஷயானுபவத்துல நாம ஈடுபட்டோம்னாக்கா இந்த விஷயானுபவத்துல இருந்து மீள்றதுன்றதே முடியாது. லோகத்துல இருக்கிறது எல்லாமே சத்தியம்தான். சிருஷ்டியும் சத்தியம், படைப்பும் சத்தியம், படைக்கிறவனும் சத்தியம், எல்லாமே சத்தியம்தான். அதையால ஒரு சில வேதாந்திகள் வார்த்தைகளை கேட்டு
பிரமிச்சு போய் எல்லாம் மிச்சா போகலாம் நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரமாத்மா எல்லா சமயத்திலையும் ஹேயகந்தம், அதாவது தீய குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் இருந்துருக்க. அது எப்படின்னா, இந்த சரீரத்துல ஆத்மா இருக்குன்னாக்க சரீரகத்தமான தோஷம் எல்லாம் சரீரத்துக்கு தான் வருமே தவிர ஆத்மாவுக்கு வராது. ஆத்மா அணுவா இருந்துருக்கு, ஞானஸ்வரூபமா இருக்கு. அந்த மாதிரி சேத்தனங்கள்ல வர தோஷங்கள்லாம் அந்த சரீரத்தோட அதோட நின்று போயிடுமே தவிர சரீரியா இருந்துருக்கிற பெருமாளுக்கு வராது. அவர் தான் ரசமாக இருந்திருக்க. அந்த ரசத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் என்பதுதான் வேதங்கள்லாம் உபதேசம் பண்ணித்தான் இந்த தனக்கு சனந்தனார் இவாளுக்கெல்லாம் அத்த பெருமாளே சொல்ற பத்ரிகாசிரமத்துல சொல்றது. இது ஸ்வேதத்வீபத்துல நடந்த விஷயம்னு சொல்ற. இன்னைய உபன்யாசத்துல சொன்ன மாதிரி நமக்கு ஆச்சாரிய பக்தியும் பகவானிடத்துல ஒரு ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கக்கூடிய நமக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம், அது ரெண்டையும் அந்த பெருமாளும் ஆச்சாரியாலும் நமக்கு கொடுத்து அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.